ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். இன்றைக்கி கேஜெட்ஸ் தமிழில் போட் ராக்கர்ஸ் 113 இந்த மாடல் நெக் பேண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் வர நெக் பேண்ட் இது தான். ஸோ இது வந்து கிரே கலர் வேரியண்ட்டு. ஸோ பாக்ஸ்லேருந்து நான் வந்து ப்ளூடூத் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி-C கேபிள், இயர் டிப்ஸு, அப்புறம் வந்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இது மட்டும்தான் பாக்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை டிசைனை பற்றி பார்த்துடலாம். ஸோ டிசைன் அண்ட் ஃபினிஷ் வந்து போட் ராக்கர்ஸில் எப்பயும் போல தான் இருக்குது. பட் இந்த மாடலில் என்ன சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து பிரைடட் கேபிள். நார்மலாக சிலிக்கான் தான் கொடுத்துருப்பாங்க, வயர்டு ஆர் ரப்பரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பிரைடட் கேபிள். ஸோ இதோட லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஸோ இந்த மடங்குற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அண்டு இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் இந்த சிலிக்கான் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனு, ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங்க்கு வந்து யூஎஸ்பி-C, ரைட் சைடில் ஒரு மைக்கு. ஸோ இதுதான் அதோட டிசைனு. வழக்கம் போல் இருக்க டிசைன் தான். இந்த மாடலோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து பாக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10mm டிரைவர் வருது, சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, டுவல் பேரிங் சப்போர்ட் பண்ணுது. ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸ் ரெண்டுமே மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகும். ஸோ சிங்கிள் ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து பெரிய ஃபியூச்சர்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டு. அப்புறம் இயர் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த டிப் வந்து உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் மினிமம் வால்யூமில் வச்சாலே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து அதாவது வால்யூம் வந்து நீங்கள் மிட் ரேஞ்சுக்கு மேலே வச்சாலே ரொம்ப காது வலிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு சவுண்டு இதில் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் பாஸ் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குது. கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக் வழியாகவே உங்களுக்கு வந்து சவுண்ட் நல்லாவே கேட்குது. அண்டு இதுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஏன் கொடுத்துருக்கனால வந்து உங்களுக்கு பெட்டராகவே கேட்குது. நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகுது, பட் வின் நாய்ஸ் அரெஸ்ட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு சுற்றி உள்ள சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும் போது அது வந்து லைட்டாக கேட்கும். மற்றபடி நீங்கள் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். அவுட்டோர்ஸில் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் எதிர்கொள்ளலாம். ஆனால் இண்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து பெஸ்ட் சாய்ஸ், நல்லாவே இருக்கும் கால் குவாலிட்டி. உங்களுக்கு இது வந்து 2 கலரில் வருது, இந்த கிரே கலர் அண்ட் பிளாக் கலர் வருது. கிரே வந்து நல்லா இருக்குது. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து கிரே கலர் நல்லா இருந்தது மற்ற கலர்ஸை விட. ஸோ அதனால் நான் இந்த கலர்ஸ் எடுத்தேன். இதோட பேட்ரி லைஃப் வந்து ப்ளேபேக் டைம் வந்து 40 hours சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து சாங்ஸு, கால்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டாக யூஸ் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சாலிடாக 3 to 4 days வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் பை டைமும் ரொம்ப அதிகம் தான். இதில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து பெட்டராகவே. அண்டு இதை யாருக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதிகமாக மியூசிக் கேட்குறவங்களுக்கும் கால் வந்து இண்டோரில் பேசுகிறவங்களுக்கும் வந்து இது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 899 அமேசானில் கிடைக்குது. அண்ட் ஆஃபரில் வந்து 699 வரைக்கும் இதோட ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இதை வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து சீப்பாக இருக்குது அண்டு பெஸ்ட்டாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் என்னோட சாய்ஸ் பேசிக்கான நெக் பேண்ட் வேணும், ப்ரைஸும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா இதுதான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதை நிறையா நெக் பேண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அதை வாங்கினேன். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா கூட மினிமம் வந்து 500 to 600 போட்டு தான் நீங்கள் ஒரு நெக் பேண்ட் வாங்கணும். ஸோ அதை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் போட் ராக்கர் 113 வாங்கலாம். இது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.